ப்ளீஸ் ஹேவ் இட். இட்ஸ் ஓகே. தங்கச்சி, தங்கச்சி இன்னுமா தூங்கல? அந்த வெண்மதியை என் பாதையில இருந்து தூக்கி போடுற வரைக்கும் எனக்கு எங்க இருந்துனா தூக்கம் வரும்? காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு வந்தவ நீ. கிருஷ்ணனை பார்த்து பேசுறியான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா எந்த நேரம் பார்த்தாலும் அந்த வெண்மதி ஞாபகமாவே இருக்கிற. அவ இருக்கிற வரைக்கும் என்னால வேற எதுவுமே பண்ண முடியாதுண்ணா. இது பாருமா, யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வெண்மதி இங்க இருந்தாலும் 1000 பிரச்சனை, வெளியே போனாலும் 1000 பிரச்சனைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது பொன், இது புண். எனக்கு வாராத காயமா இருக்காளே. எதிரில எதிரி இருந்தாலும் பயப்படாத என் தங்கச்சி எங்கேயோ இருக்கிற எதிரியை நினைச்சு இவ்வளவு கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இந்த கிருஷ்ணங்கிறவன் சரியா இருந்தா நமக்கு ஏன் இத்தனை பிரச்சனை வரப்போகுது? அவன் மேல நம்பிக்கை இல்லாததுனால தானே நாம அவளை தூக்க போனோம். அது சரி தங்கச்சி, அவளை காலி பண்ண வேற ஏதாவது திட்டத்தை நீ யோசிச்சு பாத்தியா? இல்லன்னு, நான் அந்த குழந்தைய வச்சு மூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதானமா நான் வேணான்றேன். இனிஷியலா உன்னோட மூமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு அது ஓகேவா இருந்தது. ஃபர்தரா அது வேணான்னு நினைக்கிறேமா. ஏன் வேணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு இப்ப இருக்கிற சோர்ஸ் அது ஒண்ணுதான். இங்க பாருமா, இந்த மூவ வெண்மதி கண்டுபிடிச்சிட்டா ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அவ அத அன்பு கிட்ட சொல்லிட்டா தேவையில்லாம பிரச்சனை தான். அதுக்கப்புறம் நீ எந்த மூவ் பண்ணாலும் அந்த வீட்டுக்குள்ள உன்னால போகவே முடியாது. பிஞ்சு குழந்தைய வச்சு நாம இத பண்ணோம் தெரிஞ்சா, இங்க பாரு, நம்ம மேல அபோஷன் தான் வரும். அது நமக்கே ஆபத்தாயிடும். அதுக்கப்புறம் நீ தலை கீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் நல்லது நடக்கவே நடக்காதுமா. அதனால நம்ம இப்பவே ரூட்டை மாத்துறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். வேற என்ன ரூட் இருக்குன்னு? இங்கனா நாம 4 பேரும் ஆளாளுக்கு ஒண்ணு போட்டு அவளை லாக் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அங்க ஏமா, அங்கதான் கட்டினா மாமாவை தான் கட்டுவேன்னு ஒருத்தி உட்கார்ந்துட்டு இருக்கால, அவளை தூண்டி விட வேண்டியது தானே? அவ எங்க சரியான திண்ணி பண்டாரமா இருக்கா. எல்லா வேலையும் அவங்க அம்மா தான் பாக்குறாங்க. அவங்கதான் அன்புவ தன்னோட மருமகனை ஆக்கிடணும்னு பாடா படுறாங்க. அவங்க கூட போதுமே, அவங்கள வச்சு நீ 1000 காரியத்தை சாதிச்சுக்கலாமே. அவங்களையும் கொஞ்சம் முடுக்கிதான் விட்டுருக்கேன். ஆனா அவங்களும் பெருசா ஒண்ணு பண்ற மாதிரி தெரியல. ஏமா, நீ ஏமா மத்தவங்களை நம்பிட்டு இருக்க? பேசாம மெயின் கேரக்டரையே அட்டாக் பண்ண வேண்டியது தானே? என்னடா சொல்றீங்க? ஆமாமா, அவங்கள வச்சு தூண்டி விடுறது, இவங்கள வச்சு தூண்டி விடுறது, அப்படிலாம் பண்றதுக்கு பதிலா அன்புவையே தூண்டி விட்டுட்டா அவன் மனசுக்குள்ள வெண்மதி மேல
என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நடுராத்திரியில எனக்கு போன் பண்ணி என்ன வர சொல்ற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆளா? அடுத்து கீர்த்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. என்ன பண்ண காத்திருக்காளோ? வாங்க சார். ஜனனி எங்க தூங்கிட்டாளா? இல்ல, அவ மேல ரூம்ல விளையாடிட்டு இருக்கா. நீங்க சாப்பிட்டுறீங்களா? இல்ல, எனக்கு வேணாம். இது ஜனனி சாப்பிட்டாளா? சாப்பிட்டு தான் மேல போயிருக்கா. சரி, நீங்க சாப்பிட்டு போடுங்க. சார், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல. இல்ல, உங்க முகம் சரியில்லையே. ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்க இல்லனா வேற எங்க? வேற எங்க? நம்ம வீட்டுல தான். அவ ஏன் இப்படி நடந்துக்கிறானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஜனனியா? விடுங்க, அவ சின்ன குழந்தை தானே, எல்லாம் சரியாயிடும். சரியாகிற மாதிரி எனக்கு தெரியலையே வெண்மதி. அவ பெரிய மனுஷி மாதிரி யோசிக்கிறா. அவ்வளோ சொல்லியும் அவ ஸ்கூல்ல போய் எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கான்னா இது சின்ன குழந்தையோட மூளையா எனக்கு தெரியல. இது பெரியவங்க பண்ற மாதிரியா இருக்கு. பெரியவங்க பின்னாடி இருந்து சொல்லி கொடுத்ததுனாலதான் அவ அப்படி பண்றா. பாருங்க, அது ஏன் மனசுல யோசிச்சுட்டு இருந்ததுனால இன்னைக்கு ஒரு பிரச்சனையாக பார்த்துச்சு. என்ன சார், என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல. அதுக்குள்ள கிறிஷ் வந்து அந்த நிலைமையை சமாளிச்சிட்டாரு. கிருஷ்ணா? அதான் அன்னைக்கு கூட என்னை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரே, அவர்தான். ஓ, அவரா? நான் ஏன் இப்படி அங்க நடந்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியல. வேற தப்பா ஃபுட் எடுத்துட்டு வந்தான்னு நான் அதை தட்டி விட்டேன். நீங்க அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டீங்களே. ஆனா செஞ்சுட்டேனே. நீங்க தயவு செஞ்சு ஜனனியை மறந்துட்டு உங்க வேலையை பாருங்க. எல்லாம் சரியாயிடும். சரி பண்ண வேண்டியவள நான் சரி பண்ணிட்டேன். இனிமே அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு நம்புறேன். என்ன வெண்மதி யோசிக்கிறீங்க? வேற என்ன யோசிப்பீங்க? ஜனனி உங்களுக்கு தேவையில்லாத தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணிட்டான்னு தானே யோசிப்பீங்க, இல்லையா? அவ சின்ன குழந்தைங்க, அவளுக்கு என்ன தெரியும்? ஏதோ என் மேல இருக்கிற அஃபெக்ஷன்ல என்னை இங்கே தங்க வச்சுக்க அவ கண்டுபிடிச்ச வழிதான் அது. சரி சார், நீங்க போய் படுத்து ரெஸ்ட் எடுங்க. இப்ப எல்லாத்துக்கும் உங்களுக்கு கோபம் வருது. ஜனனியோட பிரச்சனை முடிஞ்சா இருந்த இடம் தெரியாம போயிடும். சரி, நீங்க சொல்றது சரிதான். அது முடிஞ்ச மாதிரி நினைச்சிட்டு நீங்க போய் படுங்க. சரி, நீங்களும் சாப்பிட்டு படுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கீர்த்தி தான். இத நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அதான் அத நானே பாத்துக்கலான்னு இருக்கேன். என்னாச்சு? தெரியல, பாக்குறேன். அதுக்கு தான் நான் ஆட்டோல போலான்னு சொன்னேன். இரு ஜனனி, டாடி பாத்துட்டு இருக்காங்கல்ல, ரெடி ஆயிடும். அவர் ஒன்றும் மெக்கானிக் இல்ல ரெடி பண்றதுக்கு.
ப்ரோ என்னாச்சு வண்டி ரிப்பேரா? ஆமா ப்ரோ, நீங்க என்ன இந்த பக்கம்? இல்ல நான் அப்படிதான் போயிட்டு இருந்தேன், உங்க வண்டி நின்னதை பார்த்தேன், அதான் வண்டியை திருப்பிட்டு வந்தேன். என்னாச்சு? ஆமா ப்ரோ, என்ன ப்ராப்ளம் தெரியல, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. மெக்கானிக் கால் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வந்து நிக்கிறீங்க. எனக்கு மெக்கானிக்ஸ் எல்லாம் தெரியாதே பிரதர். ப்ரோ நான் அப்படி சொல்லல, நான் ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க வந்து நிக்கிறீங்கன்னு சொன்னேன். டாடி எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸ்கூல் எங்க இருக்கு? இங்க தான் பக்கத்துல தான், ஒரு 1 கிலோமீட்டர் அவ்வளவுதான். அவ்வளோதானே, நான் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். அவங்க வேற படிப்புலலாம் ஆர்வமா இருக்காங்க. ப்ரோ உங்களுக்கு எதுக்கு சிரமம், நீங்க பைக் சாவி கொடுங்க, நானே போய் டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். கொடுங்க. அதான் பிரதர் ப்ராப்ளமே, என் பைக்கை என்ன தவிர வேற யாராலையும் ஓட்ட முடியாது. அது சரி. ஜனி ப்ரோ தயவு செய்து கொஞ்சம் விட்டுறீங்களா, இஃப் யூ டோன்ட் மைண்ட் ப்ளீஸ். நான் தான் விட்டுறேன்னு சொல்றேன், அப்புறம் கொஞ்சம் ப்ளீஸ்னா என்ன அர்த்தம்? ஜனி நீ போய் பேக் எடுத்துட்டு வா. சாரி ஃபார் த ட்ரபிள் ப்ரோ. வா வெண்மதி, நம்ம பைக்ல போலாம். ஐயோ இல்ல, நீ போயிட்டு வா, நான் வரல. இல்ல, அந்த அங்கிள் ரொம்ப நல்ல அங்கிள். டாடியை கூட அவர் காப்பாத்திருக்காரு. இங்க டாடி தனியா இருப்பாரு, அதனால தான் சொல்றேன், நீ போயிட்டு வா. சரி, என் பேக்கை கொடு. இந்தா. சரி பிரதர், நான் விட்டுறேன். இல்ல நீங்க விட்டுட்டு கிளம்புங்க, மெக்கானிக் வந்துருவாரு, ரெடி பண்ணிட்டு போயிடுவேன். எனக்கு தெரிஞ்சு மெக்கானிக் வரதுக்குள்ள நானே வந்துடுவேன். நீங்க போகிறதுக்குள்ள ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடும். அச்சோ, சீக்கிரம் போங்க. சாரி, இதோ போயிடலாம். வரேன் பிரதர். பாய் 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 பாய், டேக் கேர்டா, சலோ பாய். அங்கிள் மெதுவா போங்க. ஏன் இவ்ளோ வேகமா போறீங்க? ஜனனிமா, நீங்க தானே ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹவர் கிளாஸ் இல்ல. என்னது, ஃபர்ஸ்ட் ஹவர் இல்லையா? என்ன சொல்றீங்க? ஆமா, மிஸ்ஸுக்கு உடம்பு சரியில்லைன்னு நேத்திக்கே கரெக்டா சொன்னாங்க. சொல்லுங்க ஜானி. அங்க அப்பாட்ட வந்துட்டு ஸ்கூலுக்கு போகணும் லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. அது டாடி மேல நான் கோவமா இருக்கேன். அவரை டீஸ் பண்றதுக்காக நான் அப்படி சொன்னேன். டாடி மேல கோவமா? ஏன்? ஆமா, நான் கேட்டதை அவர் செஞ்சு கொடுக்கல. யோசிக்க டைம் வேணுமா? எத்தனை நாள் தான் யோசிப்பாருன்னு தெரியல. அவர் யோசிக்கிற மாதிரி நீங்க என்னம்மா கேட்டீங்க? எனக்கு புது மம்மி வேணும்னு கேட்டேன். அவங்க யாருன்னு காட்டிட்டேன். இதுக்கு மேல என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு? ம். என்ன அங்கிள் நிறுத்திட்டீங்க? உங்களுக்கு தான் ஸ்கூலுக்கு போறதுக்கு டைம் இருக்குல்ல, பார்க்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு பேசிட்டு போலாம். ம். இறங்க வாங்க. அங்க உட்காரலாமா? வாங்க. இங்க உட்காருங்க. சனி, நாம ஒருத்தங்கள்ட்ட ஒண்ணு நடக்கணும்னு கேட்டு அவங்க டைம் வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்க அதை பத்தி யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம். எவ்வளவு நாள் யோசிப்பாங்க? எப்படி சொல்றது, அவங்க மனசு தெளிவாகிற வரைக்கும் யோசிப்பாங்க. அதுவும் நீங்க கேட்டிருக்க விஷயம் சின்ன விஷயம் இல்லைல்ல. நீங்க அவரை தொல்லை பண்ணக்கூடாது, கேட்டுட்டே இருக்க கூடாது, நச்சரிக்கவும் கூடாது. புரியுதா? நீங்க டாடியோட ஃப்ரெண்டு தானே? நீங்க அவர்கிட்ட பேசுவீங்கல்ல? அப்ப நீங்க பேசி சம்மதிக்க வைக்கலாம்ல? அது நான் எப்படி ஜென்னி? ஏன் அங்கிள் யோசிக்கிறீங்க? உங்களால டாடி கிட்ட பேச முடியாதா? ஆனா முடியாதுன்னு இல்ல, அது எப்படி? உங்களுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா? உங்களை பிடிக்காம இருக்குமா? பிடிச்சிருந்தா எனக்காக பேசலாம்ல? பேசலாம் தான். அப்போ எனக்காக டாடி கிட்ட பேசி அவரை சம்மதிக்க வைக்கிறேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும். நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா நான் டாடியை தொல்லை பண்ண மாட்டேன், நச்சரிக்கவும் மாட்டேன். நீ அதை மறக்கணும்னா நீயோ இல்ல வேற யாரோ அதை பத்தி பேசாம இருந்தா போதும்.
நான் பண்ற சத்தியம் அதை பண்ணுன்னா பண்றதுக்கு எனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? என்ன அங்கிள், அப்பாவை விட நீங்க அதிகமா யோசிக்கிறீங்க. ப்ராமிஸ் பண்றதுக்கு ரெடி. ஆனா ஒண்ணு, உங்களுக்கு யாரு ரொம்ப பிடிக்குமோ அவங்க மேலதான் நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும். பிடிச்சவங்க மேல பொய் சத்தியம் பண்ண மாட்டோம்னு எங்க மிஸ் சொன்னாங்க. என் புது மம்மிய என் டாடி ஏத்துக்க வைக்கிறேன்னு உங்களுக்கு பிடிச்சவங்க மேல சத்தியம் பண்ணுங்க. சின்ன குழந்தை இவளை ஏமாத்திடலான்னு பாக்குறீங்களா? ஒண்ணு ப்ராமிஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நானே பாத்துக்கிறேன். சரி அங்கிள், நீங்க எனக்காக டாடி கிட்ட பேச வேணாம், வாங்க போலாம். இல்ல நான் ப்ராமிஸ் பண்றேன். அப்போ உங்களுக்கு பிடிச்சவங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. உங்க புது மம்மியை உங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வைக்கிறேன். இது எனக்கு பிடிச்ச உங்க மேல சத்தியம். சத்தியம் பண்ணிட்டீங்க, டாடி கிட்ட பேசி சேர்த்து வைக்கிறீங்க. ஓகே. ஒரு நிமிஷம் உங்க போனை கொடுங்க. எதுக்கு? கொடுங்க சொல்றேன். உங்க நம்பர்ல இருந்து என் நம்பருக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்துட்டேன். அதுதான் என்னோட நம்பர், சேவ் பண்ணிக்கோங்க. இனிமே இது விஷயமா நம்ம போன்ல பேசிக்கலாம். சரி, இப்போ ஸ்கூலுக்கு டைம் ஆயிருக்கும், போலாமா? வா. ஏய், எங்கடி அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்க? எங்கயாவது வெளியில போறியா என்ன? எங்க வெளியில போறது? ஹால்ல போய் உட்காரதான் கிளம்பிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு பொழப்பாடி. ஐயோ, ஹால்ல போய் உட்கார்றதுக்கு அலங்காரம் பண்றேன்னு வெளியில போய் சொல்லி பாரு, உன் மூஞ்சில காரி துப்புவாங்க. ஹால்ல போய் உட்கார்றதுக்கு பதிலா அன்பு ரூமுக்கு போறேன்னு சொன்னா நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பேன். ஹாலுக்கு போறாளா? ஹாலுக்கு என்னம்மா நீ லூசுத்தனமா பேசிட்டு இருக்க? அன்பு மாமா ரூமுக்கு போனா அங்க வெண்மதி தான் இருக்கா. இதுல நான் எப்படி அங்க போறது? ஏய், நீ உரிமைக்காரடி. அவ ஒண்ட வந்தவ. அந்த உரிமைய வச்சு நீ எவ்வளவோ சாதிக்கலாம். ஐயோ, முதல்ல நீ குழந்தைகிட்ட அட்டாச் ஆனாதான் எதையும் சாதிக்க முடியும். அவளை பார்த்தல, குழந்தைய வளைச்சு போட்டு எப்படி புது மம்மி வேணும்னு கேட்க வச்சுட்டா. இங்க பாரு, நீ எனக்கு அம்மாவாவும் நான் உனக்கு மகளாவும் பிறந்திருந்தா இந்நேரம் உன் கையில 2 குழந்தைய வளர்க்குற பொறுப்பை கொடுத்திருப்ப. நீயும் வந்து வாச்சிருக்கியே.